சக்தி தாயே எல்லாம் உன் செயலம்மா. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். கைரேகை கருத்துக்களை, ஜாதக கருத்துக்களை உங்களுக்கு உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம். பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள். அதாவது நான் சொல்லக்கூடிய கருத்துக்களை முழுமையாக பாருங்கள். பார்த்தால் உங்களுக்கு பயனுள்ளதாக கண்டிப்பாக அமையும். அதுவும் இன்றைக்கு தார ரேகை, களத்திர ரேகை, விவாக ரேகை, திருமண ரேகை, அதன் மூலமாக வருமானம் வருவது எவ்வாறு என்பதை நம்ம பார்க்க போகிறோம். இதை முழுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். கைரேகை சாஸ்திரம் பயிற்சி வகுப்பு 39 இன்று களத்திரம் எவ்வாறெல்லாம் அமையும், அது 100% கர்மாவின் அடிப்படையில் அமைகிறது என்பதை நாம் பார்க்க இருக்கிறோம். பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். அதாவது களத்திரம் அப்படின்னு ஞாபகத்துக்கு வருது. மனைவி வாய்த்தது திருவள்ளுவருக்கு என்று சொல்லுவார்கள். அதாவது தம்பி வாய்த்தது ராமருக்கு, தாரம் வாய்த்தது திருவள்ளுவருக்கு அப்படின்னு நிறைய கருத்துக்கள் எல்லாம் உண்டு. அதை நம்ம இப்போ சொல்ல விரும்பலை. இப்போ இன்னைக்கு தாரத்தை மட்டும் பார்க்க போகிறோம். தார ரேகை எவ்வாறு இருந்தால் எவ்வாறு வருமானம் வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். வாங்க போர்டுக்கு வந்துடுவோம். இப்போ நம்ம கையில் களத்திர ரேகை, அதாவது களத்திர ரேகை, தார ரேகை, விவாக ரேகை, திருமண ரேகை எல்லாமே இந்த புதன் வீட்டுக்கு கீழே சைடில் இவ்வளோதான் உங்களுக்கு இடமே. உங்களுடைய வாழ்க்கையை, களத்திரத்தை, திருமணத்தை குறிக்கக்கூடியது இந்த இடம். இதில் இன்னமும் 2-3 பார்க்கணும். அதாவது இப்போ திருமணம் எந்த வயதில் அமையும் அப்படிங்கிறத கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா இந்த இடத்த பார்க்கணும். அதுக்கப்புறம் விதி ரேகையை பார்க்கணும். விதி ரேகையில் இப்படி போய் ஜாயின் பண்ணுற நேரத்தை, அது எந்த வயதில் ஜாயின் பண்ணுதோ அந்த வயதில் திருமணம் நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த செவ்வாய் ரேகை நல்லா இருக்கான்னு பார்க்கணும். இதெல்லாம் பார்த்து எந்த வயதில் உங்களுக்கு தார ரேகை அமைந்திருக்கிறதோ அந்த வயதில் உங்களுக்கு திருமணம் நடைபெற வாய்ப்புண்டு. இப்போ இந்த இருதய ரேகைக்கு பக்கத்தில், எவ்வளோ பக்கத்தில் இருக்கோ அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு திருமணம் நடைபெறும் அப்படிங்கிறது ஐதீகம். இப்போ இருதய ரேகை இருக்கு, இருதய ரேகைக்கு பக்கத்திலேயே ஒரு ரேகை நல்லா நீளமாக இருக்குன்னு வச்சுங்க. அதாவது 20 வயதிற்குள் உங்களுக்கு திருமணம் நடைபெற வாய்ப்பு உண்டு. கொஞ்சம் மேலே இருந்ததுன்னா 25 வயதில் திருமணம் நடைபெற வாய்ப்பு உண்டு. அதற்கு மேலே கொஞ்சம் இருந்ததுன்னா 30-35 திருமணம் நடைபெறுவதற்கு வாய்ப்பு உண்டு. அதற்கு மேலே, அதாவது இந்த கோட்டுக்கு பக்கத்தில் வந்துருச்சுனாவே அது 40 வயசுக்கு மேலே திருமணம் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். இது மொத்தமே 70 வயசு கணக்கு பண்ணணும். 70 வயசு கணக்கு பண்ணி அதுலேருந்து அக்யூரேட்டாக பார்த்தோம்னா நமக்கு தெரியும் எந்த வயதில் திருமணம் நடைபெறும் அப்படின்னு. அதுக்கப்புறம் சந்திரமேட்டிலேருந்து ஒரு ரேகை போய் விதி ரேகையோட ஜாயிண்ட் ஆகும். அந்த வயதில் இல்லை பக்கத்திலேயே போகும். அந்த வயதில் உங்களுக்கு திருமணம் நடைபெற வாய்ப்புகள் உண்டு. செவ்வாய் ரேகை நல்லா இருந்ததுன்னா திருமணம் நடைபெறும் சொல்லலாம். சுக்கிரமேடு நல்லா முழுமையாக இருந்ததுன்னா அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக உண்டு. சுக்கிரன் நல்லா இருக்காருன்னா குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக உண்டுன்னு சொல்லிடலாம். இல்லைன்னா குழந்தை பாக்கியத்தை பார்க்கக்கூடியது இந்த ரேகையிலேயே லைட்டாக தெரியும். அது லென்ஸ் மூலமாக பார்க்கணும். அந்த மாதிரி வர்றதுக்கும் குழந்தை ரேகை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சந்திரன் வீட்டுக்கு பக்கத்தில் இதில் வர்றதும் குழந்தை ரேகை தான். அதே மாதிரி இங்கே வர்றது கூட பிறந்தவர்கள், சகோதரர்கள் சொல்லுவோம். இந்த மாதிரி ஒரு சில பேருக்கு அது தெரியும், ஒரு சில பேருக்கு தெரியாது. எல்லாமே கர்ம பலன் தான். 100% கர்ம பலன். அதாவது விவாகம், திருமணம் என்பது சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றோம். ஏனென்றால் நம்மளுடைய வாழ்க்கையை டிசைன் பண்றவங்க அவங்க தான். கணவனா இருந்தாலும் மனைவியர் 2 பேருக்கும் ஒரே கருத்தை தான் சொல்ல போறேன். அதாவது கணவனுக்கு மனைவியும், மனைவிக்கு கணவனும் ஒருவருக்கு ஒருவராக, அதாவது ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா ஒரு மாட்டு வண்டி எடுத்துப்போம், ஒரு ட்ரெயின் எடுத்துப்போம். 2 ட்ராக் மாதிரி. ஒரு ட்ராக் இல்லாமல் இன்னொரு ட்ராக்கால ஓட முடியாது.
அதாவது ஒரு வண்டிக்கு ரெட்டை மாட்டு வண்டிக்கு 2 மாடும் சேர்ந்துதான், கணவனும் மனைவியும் சேர்ந்து ஈவனா போனாதான் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இல்லைன்னா வாழ்க்கை தோல்வியில் முடிந்துவிடும். இதுதான் நம்ம களத்திர ரேகையோட தார ரேகையோட தத்துவம். இப்ப இந்த ரேகை நீளமா இருக்கிறது மட்டும்தான் திருமணத்தை குறிக்கும். சின்னதா இருக்கிறது காதல் நிகழ்வுகள், அதை குறிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய கர்ம பலன்படி உங்களுக்கு ஒரே ஒரு ரேகை தான் இங்க இருக்கு. தார மன்மத மேடுன்னு சொல்லுவோம். இந்த மேட்டை, இந்த மேட்டுல ஒரே ஒரு ரேகை தான் சார் இருக்கு. இங்க ஒரே ஒரு ரேகை இருக்கு. நீங்கள் கொடுத்து வைத்தவர்கள் புண்ணிய ஆத்மா, உங்களுக்கு ஒரே ஒரு மனைவி, அவர் உங்கள் தொடர்பு, அதாவது முன் ஜென்மத்தில் இருந்து தொடர்ந்து உங்களுடைய பிரயாணம் செய்து கொண்டு இருக்கிறார் என்பதை நம்ம புரிஞ்சுக்கலாம். வேற எந்த விதமான சலனமும் இல்லை. இந்த மாதிரி இருந்ததுன்னா மிக சிறப்பான அமைப்பு, நல்ல அமைப்பு, நல்ல மனைவி, மனம் போல் மாங்கல்யம் சொல்லுவாங்க. அதாவது களத்திரம், கடமையை செய்பவர் களத்திரம். தாரம், தரமாக இருந்தால் வாழ்வு உயரும். விவாகம், விவாதம் இல்லாமல் விவாகம் நடந்தால் அது நல்ல சிறப்பாக இருக்கும். திருமணம், மனம் போல் மாங்கல்யம் நடந்தால் சிறப்பு. இப்படி நம்ம வாழ்க்கை, திருமண வாழ்க்கை அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் சொல்றோம். அது உண்மையிலும் உண்மை. கண்டிப்பாக ஒருவருடைய இல்வாழ்க்கை சிறப்பாக இருந்தால் வாழ்வு சிறக்கும். கண்டிப்பா அவர் மேல்நிலைக்கு வந்துடுவார். வீட்டில் அமைதி, மனம், சந்தோஷம் எல்லாமே இருந்ததுன்னா செல்வம் தானாக தேடி வரும். இல்லத்து அரசி சிறப்பாக இருந்தால் நன்றாக வாழ்வு சிறக்கும். அதே போல கணவன், கடமையை செய்யக்கூடியவர் கணவன். ஒரு மனைவிக்கு செய்யக்கூடிய கடமை என்னவோ அந்த கடமையிலிருந்து தவறாமல் கரெக்டா கடமை செய்தவர் கணவன். அந்த கணவன் அமைவதற்கும் இந்த மாதிரி ஒரு ரேகை இருந்ததுன்னா நல்ல கணவர் உங்களுக்கு அமைவார் என்பதை நம்ம பார்த்துக்கலாம். இப்ப இதுல இங்க ஒரு சின்ன ரேகை இருக்கு சார். அதாவது சின்னதா இருக்கு. சின்னதா இருக்கும்போது உங்களுக்கு திருமணத்துக்கு முன் ஒரு காதல் நிறைவேறாமல் போயிருக்கலாம், அல்லது கல்யாணம் வரைக்கும் பொண்ணு பார்த்து நின்று போயிருக்கலாம். ஏதோ ஒரு தடங்கல்கள் நடந்து அதுக்கப்புறம் திருமணம் நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. இப்ப திருமணத்துக்கு அப்புறமா ஒரு சின்னூண்டு ரேகை இருக்கு சார். அப்ப கல்யாணத்துக்கு அப்புறமா உங்கள் மனதில் ஒரு காதல் தோன்றுகிறது. அது எப்படியும் இருக்கலாம். மனசுல தோன்றியோடு நின்று போயிடலாம், இல்ல தொடர்புல போய் நிக்கலாம், இல்ல அது ஒருதலை காதலாக கூட இருக்கலாம். ஏதோ ஒண்ணு உங்களுடைய எண்ணத்தில் தோன்றியது தான் இங்க ரேகையா ஓடும். எண்ணம், செயல் இதெல்லாம் குறிக்கக்கூடியதான் நம்ம கை, அதாவது மனதினுடைய கண்ணாடி தான் நம்ம கைரேகை சொல்றோம். இந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இப்ப ஒரே நேரத்துல ஒரே மாதிரி 2 ரேகை இருக்கு சார். கண்டிப்பாக இவருக்கு 2 மனைவிகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. 2 மனைவிகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. 2 கணவன்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. இப்ப இதே மாதிரி ஒரு பெண் கையில, ஒரு ஆண் கையில கண்டா 2 மனைவின்னு சொல்றோம். ஒரு பெண், ஒரு நியாயமான இல்லத்தரசி, ஒரு நேர்மையான ஒரு இல்லத்தரசி கையில இந்த மாதிரி 2 ரேகை இருந்தா அவர் ஒரே ஒரு கணவர் 2 முறை தாலி கட்டுவதற்கும் வாய்ப்பு உண்டு. அதாவது முதல்ல ஒரு தாலி தொடஞ்சிடும், ஏதோ ஒரு சம்திங், ஏதோ ஒரு பிரச்சனையினால 2வது முறையும் அவர் தாலி கட்டி இருப்பார். இப்போ லவ் பண்ணி கல்யாணம் பண்றாங்க, அந்த தாலியை பிச்சிடுறாங்க, திரும்ப ஒரு தரம் எல்லாம் பேசி முடிச்சு அதுக்கப்புறம் ஒரு தரம் தாலி கட்டுவாங்க. இது மாதிரி ஏதாவது விவாதம், அதாவது பேசும் பொருளாக நடந்து அதுக்கப்புறம் 2வது தரமும் அதே கணவர் தாலி கட்டினா கூட நடப்பதற்கும் வாய்ப்பு உண்டு. இல்லைன்னா 2 தாரம் அவர்களுக்கு முதல் கணவர் மரணம் அடைந்து 2வது ஒரு கணவரை தேர்ந்தெடுப்பதற்கும் வாய்ப்பு உண்டு. இந்த மாதிரி ரேர் அமைப்புகள்லாம் உண்டு. பெண்கள் கையில் கண்டால் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆண்கள் கையில் கண்டால் சுக்கிர மேடு நன்றாக இருந்து, செவ்வாய் ரேகை இருந்து, ரேகைகள் நன்றாக இருப்பின் கையில உள்ள அமைப்பு நல்லா இருந்தால் கண்டிப்பாக அவர்களுக்கு 2 மனைவிகள் இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. இது ஒண்ணு, அதாவது ஆசையோட நின்று போயிடலாம், ஒண்ணு லவ் பண்ணி ஃபெயிலியர் ஆயிருக்கலாம், ஒரே ஒரு மனைவி கூட இருக்கலாம். இந்த மாதிரி இருக்கிறதுக்கு இதெல்லாம் ரேர் அமைப்பு தான். இந்த மாதிரி சம்திங், அதாவது உங்களுடைய எண்ணத்தில் இந்த ஒரு எண்ணம் தோன்றுகிறது, இன்னொருத்தரை உங்களுக்கு மனைவிக்கு சமமாக இன்னொருத்தரை நீங்கள் நினைத்திருக்கிறீர்கள் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். இப்ப இந்த தார ரேகை மூலமா எப்படி வருமானம் வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஒருத்தருக்கு
இந்த தார ரேகை இப்போ நம்ம சூரிய ரேகை வரைக்கும் நீண்டு போகுது சார். இந்த தார ரேகை சூரிய மேல் வரைக்கும் இப்படி நீண்டு போகுது. இவர்கள் அதாவது உயர்ந்த இடத்தில் சம்பந்தம் செய்வார்கள். அவருக்கு அதாவது அவருடைய அந்தஸ்தை மீறி ஒரு நல்ல பெரிய இடத்துல நல்லா கல்யாணம் பண்ணுவார். லவ் பண்ணி கல்யாணம் பண்றதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு. அவர் மூலமாக இவர் வாழ்க்கை செட்டில் ஆயிடும். மனைவி வந்த பிறகு இவருடைய வாழ்க்கை செழிக்கும். நல்ல செல்வம் புகழ் சேர்ந்து மனைவி மூலமாக வாழ்வில் வெற்றி அடையக்கூடியவர், மேல்நிலைக்கு வரக்கூடியவர்களுக்கு கையில இந்த மாதிரி தாரரேகை அமைந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னொரு வழியும் இருக்கு. அதாவது சந்திரமேட்ல இருந்து விதி ரேகை ஆரம்பிக்குது சார். இந்த விதி ரேகை இப்படி சந்திரமேட்ல இருந்து ஆரம்பிக்குது. அப்ப உங்களுக்கு மனைவி மூலமாக கண்டிப்பாக வருமானம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. வேலைக்கு செல்லக்கூடிய மனைவி அமைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இப்ப இந்த சுக்கிரமேட்ல இருந்து சூரிய ரேகை ஆரம்பிக்குது. இந்த சூரிய ரேகை ஆரம்பிக்கும் போது மிக நல்ல அமைப்பு. அதாவது வாழ்க்கை துணை மூலமாக கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் வாழ்க்கை துணை மூலமாக அவங்க லைஃப்பை செட்டில் ஆகிடுவாங்க. ஒரு பெரிய ஒரு அமௌண்ட்டு, பணமோ நகையோ வீடோ சொத்தோ சுகமோ காரோ பங்களாவோ வந்து எல்லாமே சேர்ந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏதாவது ஒன்று வரதுக்கு வாய்ப்பு உண்டு. மனைவி மூலமாக கணவன் மூலமாக வாழ்க்கையில் மிகச்சிறந்த அவளுக்கு அளவுக்கு, அதாவது களத்திரம், திருமணம் நடந்ததுக்கு அப்புறம், விவாகம் நடந்ததுக்கு அப்புறம் வாழ்க்கையில செட்டில் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த 3 வழிகளில் திருமணம் ஆன பிறகு வாழ்வில் நல்ல நிலைமைக்கு வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இப்ப இந்த திருமண ரேகை சின்னதா இருந்ததுன்னா அது காதல் நிகழ்வு, உடல் உறவு சம்பந்தப்பட்டது. அதாவது சுக்கிரமேடு நல்லா இருந்தா, அளவுக்கு அதிகமாக சுக்கிரமேடு இருந்தா அதிகமான தொடர்புகளை ஏற்படுத்தக்கூடியவர் சுக்கிர பகவான். சந்திரமேடு அதிகமாக உப்பலா இருந்து, சந்திரமேடு சுக்கிரமேடு அதிகமா இருந்து இந்த சந்திரமேடுல இருந்து விதி ரேகை போச்சுன்னா வீட்டை எதிர்த்துக்கிட்டு சண்டை போட்டு அதாவது ஒரு பேசும் பொருளாக திருமணம் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. திருமணம் விவாதத்தின் மூலமாக விவாகம், அதாவது விவாதம் நடந்து அதாவது விவாகம் நடப்பதற்கு முன் விவகாரம் நடந்து விவாகம் நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்ப இந்த மாதிரி இந்த சந்திரமேடுல இருந்து போச்சு, சந்திரமேடும் அதிகமா இருக்கு சுக்கிரமேடும் அதிகமா இருக்கலாம், இந்த மாதிரி சண்டை சச்சரவு அந்த மூலமா ஓடி போய் ஒரு மாதிரி வீட்டுக்கு தெரியாம போய் கல்யாணம் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. திருமண ரேகை அமைவது ஒரு வாழ்வில் வரம். அதாவது மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் சொல்றோம். மனைவி என்பவள் மனதை திருப்திப்படுத்தக்கூடியவள் மனைவி. கணவன் என்பவன் அதாவது கடமையை செய்யக்கூடியவன் கணவன். கடமையிலிருந்து தவறினால் கணவன் என்ற வார்த்தையிலிருந்து அவன் தவறி விடுகிறான். மனதை நோகக்கூடிய அமைப்பில் இருந்தால் மனைவி என்ற ஸ்தானத்திலிருந்து அவள் தவறி விடுகிறாள். இந்த மாதிரி கலியுகத்தில் அமைவது மிக மிக சிரமம். அதாவது ஓரளவு ஒத்து வந்தாவே, அதாவது ஓரளவு சண்டை சச்சரவு இல்லாமல் குடும்பம் நடத்தினாவே கலியுகத்தில் மிக பெரும் வரப்பிரசாதமாக விளங்குகிறது. ஜென்மத்தெல்லாம் இப்போ ஒரு சின்னூண்டு கதை இது. இந்த கதையை எல்லாரும் கேளுங்க. இதை நீங்கள் கடைபிடிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பொருந்தும். இது ஒரு சின்னூண்டு குட்டி கதை. இப்போ திருவள்ளுவருடைய அந்த கதையை நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கலாம். திருவள்ளுவர் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் வாசிக்கு வந்ததுக்கப்புறமா சாப்பாடு உட்கார்றாரு சாப்பிட்றதுக்கு. அப்போதைக்கு ஒரு சின்ன ஒரு பாத்திரத்தில் குடி தண்ணீர் இல்லாமல் சின்ன ஒரு பாத்திரத்தில் தண்ணியும் ஒரு ஊசி கொண்டு வந்து வைக்கிறார். இந்த அம்மா வச்சிடறாங்க. ரொம்ப நாளாக இது தொடருது. இந்த கதை ரொம்ப நாளாக வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க சாப்பாடு போடுறாங்க, சாப்பிட்றாரு, டெய்லி குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கு. கடைசியில் ஒரு கேள்வி கேட்குறாங்க. இந்த கணவனை பார்த்து, இந்த திருவள்ளுவரை பார்த்து அந்த அம்மா வாசிக்கு, சுவாமி உங்களிடம் ஒன்று கேட்கலாமா, சொல்லுங்க கேளுமா அப்படின்றார். அப்போ இந்த ஊசியும் தண்ணியும் ஒரு இதில் குடி தண்ணீர் இல்லாமல் கேட்டாங்களா, அது எதுக்குன்னு கேட்குறாங்க அந்த அம்மா. அப்போ சாதம் பரிமாறும் போது இறைந்து விட்டால் அந்த ஊசியில் குத்தி தண்ணியில் நினச்சி எடுத்து சாப்பிட்றதுக்காண்டி வச்சுருக்கேன். நீ அதுக்கு இடமே இல்லாமல் நீ பண்ணிட்ட. அந்த ஊசிக்கும் இதுக்கும் இடம் இல்லாமல் பண்ணிட்ட. மனைவி என்பவள் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு முயற்சி செய்ய வேண்டும். எப்படி இருந்தாலும் கணவனோட நம்ம வாழ போகிறோம். இந்த மாதிரி கணவனுடைய மனதை அறிந்து வாழ்ந்தால் வாழ்க்கை சொர்க்கமாக இருக்கும். வாழ்க்கையை சொர்க்கமாக மாற்றுவதும் நரகமாக மாற்றுவதும் நம் கையிலே உள்ளது. இது உங்களுக்கு அட்வைஸ்ன்னு கிடையாது, ஒரு சின்ன கதை, அவ்வளோதான். அதாவது எப்படி வாழ வேண்டும், சந்தோஷமாக வாழ வேண்டும் என்றால்
தாரம் எப்படி வென்றாலும் இருக்கட்டும். அதாவது கணவனோ மனைவியோ நமக்கு வரக்கூடியவர்கள் எந்த விதத்தில் இருந்தாலும் ஒருவர் நல்லா புரிஞ்சுக்கிட்டா போதும், குடும்பத்தை செம்மையாக நடத்த முடியும். நீ நீங்க என்ன சொல்றது, நான் எனக்கு இருந்தது ஈகோ மட்டும் வந்ததுன்னா வாழ்க்கையில, அதாவது ஒரு குடும்பம் மாதிரியே இருக்காது. குடும்பம் சச்சரவா போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த தார ரேகை, இந்த திருமண ரேகை 100% உங்களுக்கு கர்மாவின் அடிப்படையிலேயே வருகிறது. ஒரு சில பேர் வீட்டில் சண்டை சச்சரவு இந்த மாதிரி நடக்குது. ஒரு சில பேர் சந்தோஷமா குடும்பம் நடத்துறாங்க. ஒரு சில பேர் ஏன் இப்படி இருக்கிறாங்கன்னு ஒரு யோசனை பண்ணி பார்த்தா, இவர்கள் பூர்வ ஜென்மத்திலிருந்து கணவன் மனைவியாக வந்தவர்களாக இருப்பார்கள். ஒருவர் புரிந்து கொண்டு கரெக்டாக குடும்பம் நடத்துவாங்க. ஒருத்தர் வருவார், கணவர் வேலைக்கு போயிட்டோ வீட்டுக்கு வயலுக்கு போயிட்டோ வருவார். வரும்போது நினச்சிட்டு வருவார், இன்னைக்கு இது இருந்தால் இந்த சாப்பாடு தான் நல்லா இருக்கும்னு நினச்சிப்பாங்க. அதே மாதிரி மனைவி செஞ்சு வச்சுருப்பாங்க. நான் நினச்சிக்கிட்டே வந்தேன், நீ அதே செஞ்சுட்ட அப்படிம்பாங்க. இந்த ஒருவருடைய மனதை அறிந்து செய்யக்கூடிய மனைவி கிடைத்தால் கடவுள் கொடுத்த வரம். அதே மாதிரி கடமையில் இருந்து தவறாத, நீதி நேர்மை உண்மை சத்தியம் தவறாமல் நடக்கக்கூடிய கணவன் அமைந்தால் மனைவி கொடுத்து வைத்தவள். இருவரும் நன்றாக வாழ்ந்தால் அந்த வாழ்க்கை சொர்க்கமாக இருக்கும் என்று கூறி, மற்றும் ஒரு சிறப்பான காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். வணக்கம்.